சிலிர்க்குதே. ஷேக் ஹசீனாவை காக்கும் கருடன்கள். பக்காவாக திட்டமிட்ட அஜித் தோவல். இதுதாங்க இந்தியா. டெல்லியில் தங்கியிருக்கும் ஷேக் ஹசீனாவை இந்தியாவின் சிறப்பு படை பிரிவு 1 காத்துக்கொண்டு இருக்கிறது. இன்னும் எத்தனை நாட்கள் அவர் அங்கே இருப்பார்? இந்திய அரசின் திட்டங்கள் என்ன என்பது தொடர்பான விவரங்கள் வெளியாகி உள்ளன. இந்தியாவில் ரகசிய சேஃப் ஹவுஸ் ஒன்றில் தற்போது தற்காலிகமாக வங்கதேச முன்னாள் பிரதமர் ஷேக் ஹசீனா தங்க வைக்கப்பட்டு உள்ளார். ஷேக் ஹசீனாவை இந்தியா நீண்ட காலம் வைத்திருக்க வாய்ப்பு இல்லை. தற்போது அடைக்கலம் கொடுத்தாலும் அதன்பின் சவுதி அரேபியா அல்லது வேறு ஏதாவது நாட்டிற்கு செல்ல வாய்ப்பு உள்ளது. தற்போது அவரின் வீடு இருப்பதாக கருதப்படும் பகுதிக்கு அடிக்கடி கருப்பு நிற கார் ஒன்று உள்ளே வெளியே சென்று வருவதால் அவர் இடமாற்றம் செய்யப்பட வாய்ப்பு உள்ளதோ என்ற கேள்வி எழுந்துள்ளது. ஷேக் ஹசீனாவை ஏற்றுக்கொள்ள இங்கிலாந்து, அமெரிக்கா உள்ளிட்ட நாடுகள் ஏற்றுக்கொள்ளவில்லை. முக்கியமாக இவருக்கு விசா வழங்க மறுத்துள்ளன. இந்தியாவில் ரகசிய சேஃப் ஹவுஸ் ஒன்றில் தற்போது தற்காலிகமாக வங்கதேச முன்னாள் பிரதமர் ஷேக் ஹசீனா தங்க வைக்கப்பட்டு உள்ளார். சேஃப் ஹவுஸ் என்றால் பொதுவாக உளவாளிகள், வெளிநாட்டு அரசியல் புள்ளிகள் ஆகியோரை தங்க வைக்க பயன்படுத்தும் இடம் ஆகும். வெளிநாட்டு தலைவர்களுக்கு புகலிடம் வழங்குவதற்காக இந்தியாவிற்கு என்று தனியாக புகலிட கொள்கை இல்லை. இருந்தாலும் ஹசீனா இப்போது நம்பக்கூடிய ஒரே நாடு இந்தியாதான். அவருக்கு வேறு எங்கும் இவ்வளவு பாதுகாப்பு கிடைக்காது. ஷேக் ஹசீனாவை நினைத்ததை விட கூடுதலாக சில காலம் வைக்க வேண்டிய கட்டாயம் இந்தியாவிற்கு ஏற்பட்டு உள்ளது. காரணம் அவரை யுகே ஏற்றுக்கொள்ளவில்லை, அமெரிக்காவும் ஏற்றுக்கொள்ளவில்லை. அவருக்கு பாதுகாப்பு வழங்கும் டீம் எதிர்பார்த்ததை விட நீண்ட காலம் அவரை பாதுகாக்க தயாராகி வருகின்றன. தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் அஜித் தோவல் தலைமையில் இதற்கான திட்டங்கள் வகுக்கப்பட்டு வருகின்றன. தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் அஜித் தோவல் நிலைமையை உன்னிப்பாக கண்காணித்து வருகிறார். இதில் நடக்கும் சிறிய சிறிய அப்டேட்கள் குறித்து பிரதமர் நரேந்திர மோடிக்கு தொடர்ந்து தகவல் அளித்து வருகிறார். காஜியாபாத்தில் உள்ள ஹிண்டன் விமான தளத்தில் ஹசீனா வந்திறங்கியபோது தோவல்தான் நேரில் சென்று வரவேற்றார். பின்னர் அவர் அருகில் உள்ள பாதுகாப்பான வீட்டிற்கு மாற்றப்பட்டார். அதாவது சேஃப் ஹவுஸ். அவரை வேறு ஒரு சேஃப் ஹவுஸுக்கு மாற்றும் திட்டங்கள் இருக்கலாம் என்றும் கூறப்படுகிறது. அதாவது உளவுத்துறை அதிகாரிகள் இருக்க கட்டப்படும் சேஃப் ஹவுஸுக்கு அவர் மாற்றப்படலாம் என்று கூறப்படுகிறது. இந்திய உளவுத்துறையால் நிர்வகிக்கப்படும் மற்றொரு சேஃப் ஹவுஸுக்கு ஹசீனா மாற்றப்படுவாரா அல்லது உயர் பாதுகாப்புடன் தலைநகரில் வேறு இடத்திற்கு மாற்றப்படுவாரா என்பது இன்னும் தெளிவாக தெரியவில்லை. இதற்கான ஆலோசனைகள் நடந்து வருகின்றன. இந்தியன் வெளியுறவுத்துறை வட்டார தகவலின்படி வெளியுறவு அமைச்சகம், உள்துறை அமைச்சகம், பாதுகாப்பு அமைச்சகம் மற்றும் புலனாய்வு அமைப்பு ஆகியவற்றின் உயர்மட்ட அதிகாரிகள் கூடிதான் இது தொடர்பாக ஆலோசனைகளை செய்து வருகின்றனர். இந்திய விமானப்படையின் கருட படை எனப்படும் கருட கமாண்டோக்கள் ஹிண்டன் விமான தளத்தை பாதுகாத்து வருகின்றனர். அங்குதான் ஹசீனா உள்ளார். அங்கு ஹசீனா வந்த C-130J இராணுவ போக்குவரத்து விமானம் நிறுத்தப்பட்டுள்ளது. அவரது பாதுகாப்பிற்காக உயரடுக்கு தேசிய பாதுகாப்பு படை கமாண்டோக்கள் நிறுத்தப்பட்டுள்ளனர். இந்நிலையில் எங்கள் எதிரிக்கு ஆதரவு கொடுத்தால் இரு நாட்டு உறவுகளில் விரிசல் ஏற்படும், இந்தியாவுக்கு எச்சரிக்கை விடுத்த BNP கட்சி. வன்முறை போராட்டங்களுக்கு மத்தியில் வங்கதேசத்தில் இருந்து வெளியேறி டெல்லி வந்த ஷேக் ஹசீனாவுக்கு ஆதரவு அளிக்கும் இந்தியாவின் முடிவு குறித்து வங்கதேச தேசியவாத கட்சி PNB அதிருப்தி தெரிவித்துள்ளது. மூத்த PNB தலைவர் கயேஷ்வர் ராய் கூறுகையில், வங்காளதேசத்திற்கும் இந்தியாவிற்கும் இடையிலான ஒத்துழைப்பை நாங்கள் மதிக்கிறோம், ஆனால் ஹசீனாவுக்கு உதவி செய்தால் இந்த உறவு சிக்கலாக்கும் என எச்சரித்தார். மேலும் இந்திய அரசாங்கம் அந்த உணர்வை பின்பற்றும் விதத்தில் புரிந்துகொண்டு நடந்து கொள்ள வேண்டும். ஆனால் நீங்கள் எங்கள் எதிரிக்கு உதவி செய்தால் அந்த பரஸ்பர ஒத்துழைப்பை கௌரவிப்பது கடினமாகிவிடும் என்று கூறினார். ஷேக் ஹசீனா மீண்டும் ஆட்சிக்கு வருவதற்கு இந்தியா ஆதரவளிக்கும் என்று ஹசீனா அரசாங்கத்தில் இருந்த நமது முன்னாள் வெளியுறவு அமைச்சர் கடந்த தேர்தலுக்கு முன்பு குறிப்பிட்டார். ஷேக் ஹசீனாவின் பொறுப்புகளை இந்தியா முக்கியமாக சுமந்து வருகிறது. பொதுவாக இந்திய மற்றும் வங்கதேச மக்கள் நன்றாக பழகும்போது இந்தியா ஆதரவாக இருக்க வேண்டுமா? முழு தேசத்தையும் விட ஒரு கட்சி உங்களுக்கு முக்கியமானதா என்று அவர் கூறினார்.
தொடர்ந்து பேசிய அவர், அமைச்சராக இருந்த காலத்தில் துர்கா பூஜைக்கு நன்கொடைகள் போன்ற கட்சியின் உள்ளடக்கிய அணுகுமுறை மற்றும் கடந்தகால முயற்சிகளை எடுத்துக்காட்டி பிஎன்பி இந்துக்களுக்கு எதிரானது என்ற கூற்றுக்களை அவர் மறுத்தார். பிஎன்பி அனைத்து மதங்களையும் ஆதரிப்பதாகவும் அனைத்து சமூகங்களையும் மதிக்கும் தேசியவாத நிலைப்பாட்டை பேணி வருவதாகவும் அவர் கூறினார். இந்தியாவிற்கு எதிராக வங்காளதேசம் பயங்கரவாத சக்திகளால் பயன்படுத்தப்படுகிறது என்ற குற்றச்சாட்டுகள் குறித்து ராய் இந்த கூற்றுக்கள் தவறானவை என்றும் பங்களாதேஷின் சுதந்திரம் மற்றும் தற்போதைய பொருளாதார பங்களிப்புகளில் அதன் பங்கை ஒப்புக்கொண்டு இந்தியா மீதான பிஎன்பியின் நேர்மறையான நிலைப்பாட்டை மீண்டும் உறுதிப்படுத்தினார். நோபல் பரிசு பெற்ற முகம்மது யூனுஸ் இப்போது பங்களாதேஷில் இடைக்கால அரசாங்கத்தை வழிநடத்தும் நிலையில் பிஎன்பி இந்த பாத்திரத்திற்கு எந்த பெயரையும் முன்மொழியவில்லை என்று ராய் சுட்டிக்காட்டினார். கட்சி யூனுஸின் நியமனத்தை ஆதரித்தது, இது மாணவர் மற்றும் அரசியல் சாராத இடைக்கால தலைவரின் விருப்பத்தை பிரதிபலிக்கிறது, மேலும் எங்கள் சூழ்நிலையை இந்தியா புரிந்து கொள்ள வேண்டும் என அவர் கூறியுள்ளார்.